நீங்கள் இன்னும் Eagletech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கான் ஒன்று கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அன்பா நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற இந்த இஎஃப்எக்ஸ் பார்ட்டில் ஒரு சேட் எஃபெக்டை வச்சு எப்படி சூப்பரான ஒரு அனிமேஷன் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரிவியூலே பார்த்துருப்பீங்க, ஒரு மாசான எடிட்டிங்க்கு சேட் எஃபெக்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், ஸோ ஒரு மாதிரி கிளிச்சான எஃபெக்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு வீடியோ தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது இஎஃப்எக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து லிங்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணி கேட்டிங்கன்னா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் வந்து கீழே லிங்க்காகவும் கொடுக்கலாம், இல்லை டெலிகிராம்லேயும் கொடுக்கலாம். ஸோ அதை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இஎஃப்எக்ஸ் பார்ட் வந்து நிறைய நம்ம சேனலில் போட்டுருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஓகே நண்பா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16:9 alightmotion ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு 16:9 இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரேஷியோ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு 3 கிளிப்பு வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்தமாரி உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட கிளிப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சேட் எஃபெக்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி தரேன் பாருங்கள். ஸோ ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போகிறேன், அதில் ஆட் எஃபெக்ட் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளர் இருக்கும், பிளருங்கிற ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜூம் ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து சூப்பரான ஒரு சேட் எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ சூப்பராக இருக்குது, இப்போவே ரொம்ப ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு மாசான எடிட்டிங், இந்த கோவப்படுற மாதிரியான எடிட்டிங் இந்த இஎஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா கேப்கட்டில் இருந்திருக்கும். ஸோ கேப்கட்டில் கூட அந்தளவுக்கு ஒரு கலரில் மட்டும்தான் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து நிறைய கலரில் பண்ணலாம். ஸோ எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஸோ இந்த ஜூம் ஸ்ட்ரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ப்ரீசெட்லாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸ்டாண்டர்ட் செட்டிங் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணாதான் பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரியான ஜூம் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வாங்க, இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இல்லை அடாப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடாப்டிவில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு 4 இது இருக்கும், ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்டுங்கிறதுல வந்து மேக்ஸ் இருக்கட்டும். ஸோ ஜி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆஃப் கொடுத்துக்கிறேன். ஸோ பி வந்து ஆஃப் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி ஏ ஆஃப் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு அந்த ரெட் கலர் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த கிளிச் மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா? சேட் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சேச்சுரேஷன்லாம் கம்மி பண்ணிட்டு ஒரு யாரே பிளாங்க் ஒரு சிமெண்ட் கலரில் இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுமாரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க, இந்த எஃபெக்ட்குள்ளேயே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த எஃபெக்டில் வந்து ஸோ இந்தமாரி வீடியோ ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த வீடியோவுக்கு செட் ஆகிற வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8லேருந்து 0.15 இந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ 0.8லேருந்து 0.15 வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இந்த எஃபெக்ட் கரெக்டாக சேடை வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு என்ன பண்ணுறேன், எஃபெக்ட் போகிறேன், ஆட் எஃபெக்ட் போகிறேன். ஸோ ஆட் எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போகிறேன். ஸோ இதில் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். இதில் சேச்சுரேஷனை ஃபுல்லாக 0 பண்ணி விட்ருங்க. ஓகேவா? 0 பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் காமிக்காது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த ஜூம் ஸ்ட்ரிக்ஸை வந்து நம்ம கீழே வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்தமாரி கீழே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப சூப்பராக செமையாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ அது ஆட் எஃபெக்ட் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிளிங்க்குங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பிளிங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் செட்டிங் போகிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு அந்த பிளிங்கில் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கனாலே இப்படி இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும். ஸோ இதுமாரி நீங்கள் பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இஎஃப்எக்ஸில் வந்து இது ரொம்பவே ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு, அதனால தான் எடுத்தேன். ஸோ இந்த கலர் மட்டும் தான் கொடுக்க முடியுமான்னு இது கிடையாது. ஸோ நிறைய கலர் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணிட்டு நான் எல்லா இதுலேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த கலர்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி தரேன் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்துலேயும் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல. ஓகேவா நண்பா? ஸோ இந்தமாரி பேஸ்ட் பண்ணிடுங்க.
ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இந்த எஃபெக்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போகிறேன். ஸோ எஃபெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஜூம் ஸ்டிக்ஸ் போகிறேன். ஸோ இதில் வந்து மேக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு கலர் இருக்குது தெரியுமா. ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த கலர் நீங்கள் விருப்பப்பட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதில் போய்ட்டு இப்போ க்ரீன் கலர் எனக்கு வேணும்னா மேக்ஸ் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் வந்து கிடச்சிரும். ஸோ அதேமாரி ப்ளூ கலர் வேணுன்னா ப்ளூவில் வந்து மேக்ஸை வச்சுட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிடணும், உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் கிடைக்கும். ஸோ அதேமாரி எல்லா கலரையும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா. ஸோ ஒவ்வொரு இதையும் சேஞ்ச் பண்ணுறப்போ ஒரு எல்லோ கலரு, க்ரீன் கலரு, இந்தமாரி மாற்றி ஒவ்வொரு சூப்பரான ஒரு கலர்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்தமாரி தான் இந்த எஃபெக்ட் வந்து பண்ணணும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இது ட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாரி இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வேல்யூ வந்து 0.8லேருந்து 0.15 வச்சுக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் ஆட் பண்ணுற மாரி நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கீழே வந்துக்கிறேன். ஸோ இதில் ஸ்ட்ரென்த் இருக்குது தெரியுமா. ஸோ ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணி விட்ருங்க. ஒரு 0.10 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் கம்மி பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா 0.8லேருந்து 0.10 வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் கம்மி பண்ணலைன்னா நீங்கள் வந்து 0.8லேருந்து 0.15 வச்சுக்கலாம். ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈகிள் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் நண்பர்களே.